நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம மெயின் ஜாப் டாக்கீஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி பழைய சேனலுக்கு கொடுத்த ஆதரவை அதே மாதிரி இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆல்ரெடி கொடுத்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி துறை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கணும், உடனே தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நம்ம வீடியோ இப்போ தற்போது மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு 3 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, எப்படி வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்கணும், இதற்கான சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க, அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவைப்படும், எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது, எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் கூட போயிடும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எல்லா டீட்டெயிலும் வீடியோக்குள்ளே முழுமையாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பழைய சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெப்னார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெப்னார். நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெப்னாரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெப்னார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும், மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 செப்டம்பர் மாதம் தற்போது தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அங்கன்வாடி காலியிடங்கள் 2024 விரைவில் அறிவிக்கப்படும். இந்தியா முழுவதும் தோராயமாக 15,000 பதவிகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில காலியிடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன, மீதமுள்ளவை விரைவில் வெளியிடப்படும். ஸோ இது இந்தியா முழுக்க 15,000 காலிப்படம் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கூட இப்போ இருக்கக்கூடிய வேக்கண்ட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மாவட்டத்தின் அடிப்படையில் காலியிடங்கள் மற்றும் வேக்கன்சி டீட்டெயில் கிடைக்கும். மாநில வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றத நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். இதில் அங்கன்வாடி காலிப்படங்கள் எவ்வளோ இருக்குது, அங்கன்வாடி காலிப்படத்துக்கான தகுதி என்ன, அதாவது கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன, அது மட்டும் இல்லாமல் இதற்கான தேர்வு செயல்முறை எப்படி உங்கள் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாகவே பார்க்க போகிறோம். அங்கன்வாடி காலியிடங்களை பற்றின டீட்டெயில் நம்ம பார்த்துலாம். அங்கன்வாடியில் என்னென்ன பதவிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறை மேற்பார்வையாளர், உதவியாளர், ஆசிரியர் மற்றும் பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கு உட்பட்ட 15,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப உள்ளது. அங்கன்வாடி ஆள்சேர்ப்பு 2024 இயக்கத்தின் ஒரு பகுதியாக அதிகாரப்பூர்வ தொடக்க தேர்வு விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் துறை, அதாவது உமன் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு நமக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட டோட்டலாக 15,000க்கும் மேற்பட்ட காலி பணங்கள், அதாவது ப்ரீவியஸ் இயரோட வேக்கண்டெல்லாம் வந்து வச்சு பார்த்து நமக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் நமக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழகத்திலே நம்ம வந்து வேலைவாய்ப்பு வாங்கிக்கலாம். இதில் என்னென்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், கல்வியாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் பலர், இந்த கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான காலம்
அதாவது எப்போ இதற்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னா as soon as possible, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து இதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறது அப்படின்னா ஆன்லைன் முறையில் தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதற்கான அஃபிஷியல் லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு அங்கன்வாடி பணியாளர் அப்படின்ற கேட்டகரியில் குறைந்தது 10ஆம் வகுப்பு நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு பொதுவாக ஏதேனும் ஒரு பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளங்கலை பட்டம் போன்ற உயர் தகுதிகளை கொண்ட விண்ணப்பதாரர்களும் தகுதியானவர்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் 10th, அதாவது 8th, 10th, 12th, டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அங்கன்வாடி பணியாளருக்கு 10ஆம் வகுப்பு, அங்கன்வாடி உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு, அங்கன்வாடி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளருக்கு 18 முதல் 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு நீங்கள் பொதுவாக 50 ஆண்டு வரை இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு கல்வி தகுதியை நம்ம வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அங்கன்வாடி ஆட்சேர்ப்புக்கான தேர்வு முறை, உங்களை எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நிலைகளை கொண்டு தான் இதில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுப்பீங்க. அதாவது ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் கல்வி தகுதிகள் உட்பட ஆன்லைனில் அல்லது உள்ளூர் அங்கன்வாடி மையங்களில் கிடைக்கும் விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு டீட்டெயில் வந்து ஃபர்தராக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்ளிகேஷனை எங்கே கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஸ்க்ரீனிங் எப்படி உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தகுதியை உறுதிப்படுத்த திரையிடப்படும், நிபந்தனைகளை பூர்த்தி செய்வோர் மேலும் சரிபார்ப்பு அல்லது நேர்காணலுக்கு தொடர்பு கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனிங் மூலிமா நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நேர்காணலுக்கு கூப்பிட்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் எழுத்துத் தேர்வு, அதாவது சில பதவிகளுக்கு அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 ஒரு பகுதியாக குழந்தை வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து போன்ற தொடர்புடைய தலைப்புகளை அறிவை மதிப்பிடுவதற்கு எழுத்துத் தேர்வு நடத்தப்படலாம் தான் சொல்லியிருக்காங்க. எழுத்துத் தேர்வு வேணும்னா பொருந்தினால் மட்டும்தான் வைப்பாங்க, இல்லை அப்படின்னா வைக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேர்காணலில் பொறுத்தளவுக்கு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூவில் பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அங்கன்வாடி செயல்பாடுகளை பற்றிய அவர்களின் புரிதல் மற்றும் குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுடன் பணிபுரியும் திறன் உட்பட பாத்திரத்துக்கான அவர்களின் தகுதியை மதிப்பிடுவதற்கு ஒரு நேர்காணல் உட்படுத்தப்படுவார்கள். அவங்க எந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க, எந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நேர்காணல் நடத்துவதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை. ஆவண சரிபார்ப்புனா நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது கல்வி தகுதி சான்றிதழ், அடையாள சான்று மற்றும் சரிபார்ப்புக்கான பிற ஆவணங்களை வழங்க வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட வந்து இது இருக்கா, ஆவண சரிபார்ப்பு கரெக்டான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்றத பார்த்துட்டு உங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இறுதியாக வெற்றிகரமான விண்ணப்பதாரர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்கள் அல்லது மேற்பார்வையாளராக அங்கன்வாடி தேர்வு செயல்முறை முழுவதும் அவர்களின் செயல்திறன் அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அங்கன்வாடி காலி பண்ணங்களுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதற்கு www.wct.nic.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னும் ஓப்பன் ஆகலை. காலியிட அறிவிப்பை கண்டறிவோம். மாவட்ட வாரியான காலியிடங்களை பற்றிய அறிவிப்பை தேடி PDF இணைப்பை நீங்கள் கிளிக் செய்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விண்ணப்ப படிவத்தை நிரப்பலாம். உங்கள் தனிப்பட்ட விவரங்களையும் விண்ணப்ப எண்ணத்தையும் படிவத்தில் உள்ளிடவும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டும் எண்டிங் டேட்டும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து சொல்லலை. பட் இதுதான் அதற்கான ப்ராசஸ். விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தினா விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திடலாம். அதுக்கப்புறம் முன்னேற்றம் மற்றும் ப்ரிவ்யூ மற்றும் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துட்டு விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 15,000க்கும் மேற்பட்ட காலி பணங்கள் எக்ஸ்ட்ரா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏற்கனவே ஒரு 30,000-35,000 காலி பண்டம் இருந்தது. தற்போது ஒரு 15,000 காலி பண்டங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதற்கான அஃபிஷியலாக அப்ளை பண்ணுற லிங்க் வந்துச்சுன்னா உடனே நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போவே நான் உங்களுக்கு தெரிவிச்சிடுறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளோட மெயின் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. தற்போது இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எப்படி பழைய சேனல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய
வேலைவாய்ப்பு பற்றிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.